வத்த குழம்பு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். இதில் 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதோட பச்சை வாசம் போனதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கூடவே ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டக்காய் வத்தல் இல்லை மணத்தக்காளி வத்தல் நம்மளுக்கு எது வேணுமோ அந்த வத்தலை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம பொரித்த வத்தலையும் எண்ணெயோடு சேர்த்து கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான வத்த குழம்பு ரெடி.